இல்லை 11 பாயிண்ட்ஸ் அப்புறம் சைட் சேஞ்ச் ஆகும்போது அவன் மாறி இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவும் அம்பையர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க, 2 கோர்ட்லேயுமே அம்பையர்ஸ் இருப்பாங்க. இவன் பேர் மணி, இவர் பேர் பிரேம். ஸோ இவங்க தான் அம்பையர்ஸ் பார்ப்பாங்க உங்களுக்கு ஃபுல்லாக. அதே மாதிரி தான் நார்மல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அம்பையர் டிசிஷன் தான் ஃபைனலு. 21 பாயிண்ட்ஸ் டியூஸ் வந்துச்சுன்னா 25th பாயிண்ட் யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ ரைஸ் டு 25th பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் இல்லாமல் ஆமாம் 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க, டியூஸ் முடிஞ்சு 2 பாயிண்ட்ஸ் தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வின்னரு. இல்லை ஈக்குவலாக வருது, டியூஸ் அட்வான்டேஜ் அந்த மாதிரி ஈக்குவலாக வரும்போது 25th பாயிண்ட் யார் ஃபஸ்ட்டு போகிறீங்களோ அவங்க தான் வின்னருங்க. அதுக்கப்புறம் அது நார்மல் ஃபார்மேட் தானே, நம்ம சொன்ன மாதிரி டாப் டூ செலக்ட் ஆகும். 6 டீம் வந்து டாப் 4 செமிஃபைனல்ஸ் அப்புறம் ஃபைனல். ஓகேவாண்ணா? டவுட்ஸ்லாம் எதுவும் இல்லைண்ணா? கேப்டன் சாரி டீம் ஏ மட்டும்தான். இதில் வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி வச்சுருக்கோம். இதில் 4 டீம், இதில் 4 டீம், இதில் 4 டீம். ஒரு டீம் இந்த குரூப்புக்கு வந்து 6 மொத்தம் 18 மேட்ச். நம்ம இது முடிச்சிட்டோம்னா டாப் 6 வந்து டாப் 4 அப்புறம் செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ். அது வந்து ஐபிஎல் ஃபஸ்ட் மேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மணியே இப்போ 6:20 ஆகிடுச்சு. பிளான் பண்ணது 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 6:20 ஆகிடுச்சு. இந்த 2 கோர்ட்டில் தான் நம்ம பார்ப்பீங்க, மேட்சஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நான் டாப் 6 போவோம். அதுக்கப்புறம் டாப் 4லேருந்து ஃபைனல்ஸ் போவோம். இது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். A little longer than a few minutes later. அதே கப்பே வாங்கினோம். மேலும் தகவலுக்கு பிரவீனை அனுபவம். இந்த லகடு பாண்டியன் நீ பேர் சொல்லி தான் அழைப்பானா? புலவர்களுக்கே உள்ள ஆணவம் பண்ணா. ஆம். இது இப்போதைக்கு மேட்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா டீமுக்கும் ஒரு மேட்ச் போயிருக்கு. இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது. எல்லா டீமுக்குமே எல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. நானும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கேன். எனக்கு ஒரு மேட்ச் முடிஞ்சது, அதை வின் பண்ணியிருக்கோம். இன்னும் எங்களுக்கு 2 மேட்ச் இருக்குது, அதை ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் போகணும். ஏதாவது ரன்னர்ஸாவது அடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் எப்படி நடக்குது, என்ன போகுது அப்படின்ட்டு. அது சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் குடிக்கிற உற்சாக பானம் தான்.
ஓ உற்சாகமான எஸ் பக்காவா இருக்குது ஆஃபீஸ்ல பார்த்து அங்கே இருக்கு எடுத்துக்கோங்க டிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருந்தது. அம்பைரிங்லாம் நல்லா இருந்தது. அம்பையர்ஸ்லாம் அதில் எல்லாம் நல்லா சேர் பண்ணாங்க. ஹாப்பி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் எத்தனை மேட்ச் ஆடி இருக்கீங்க? எத்தனை மேட்ச்? 2 மேட்ச் ஆடணும். 1 வின்னு, இன்னொன்று டிசைட் இருக்கும். ஒரு மேட்ச் வின் பண்ணா உள்ள, இல்லைன்னா ஜெயிச்சு வந்து நினைக்கிறேன். இவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். இவரை பற்றி நான் பேசி ஆகணும். இல்லை அப்படி கிடையாது. இந்த டிராஃபி ஆரம்பிச்சு, அதாவது இந்த பீப்புள் கனெக்ட் டோர்னமெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இது பண்ணாமல் எனக்கு ஒரு விஷயத்துலையும் அந்த பேனர் அடிக்கிறதுலேருந்து, டிராஃபியில் நேம் எழுதுறதுலேருந்து, பிக்சர்ஸ் போடுறதுலேருந்துமே முதல் கொண்டு எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாரு. அதாவது எப்படி சொல்றது, பெரிய பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருந்தாரு. இது வந்து அவர் சும்மா தான் பேசிட்டு இல்ல அது உண்மையா அவ்வளவுதான். உண்மையை ஒத்துக்கணும்னா இவர் தான் எல்லாம் அப்புறம் கிடையாது. சொல்லுங்க. விஷயம் என்னன்னா, ஒரு டோர்னமெண்ட் நடத்த சும்மா கிடையாது, சாதனை பண்ண முடியாது. அதை பண்றாரு அப்படின்னா அவருக்கு சப்போர்ட் தேவை கண்டிப்பா. இப்போ வந்து அம்பையர் எப்படி 4 பேர் பண்றாங்களோ அந்த மாதிரி என்னோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளவுதான். இதை எடுத்து நடத்துறாரு பாத்தீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். அது அந்த எந்த அளவுக்கு பண்றதான் விஷயம். அதுல வந்து அவர் சீரியஸாவே பெஸ்டா பண்ணிருக்காரு. இங்க வந்து கப்பை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் தோணுது, ஐயோ தெரியாம கப்பை மிஸ் பண்றோம் அப்படின்ட்டு. சூப்பரா சிறப்பா பண்ணிருக்காரு. அண்ட் கவனிப்பும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. காலையில வந்து ட்ரிங்க்ஸ் கொடுத்ததும் சரி அவங்களுக்கு. இப்போ வந்து அடுத்த வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து இது ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாரு. சீரியஸாவே இப்போதைக்கு இந்த ஆடுகள் வந்து இந்த இயர்ல பெஸ்டா பண்ணி போறோம். இதுக்காக சொல்லுங்க, சொல்றேன் எல்லாரும் ஹாப்பி. யாரெல்லாம் வந்து எப்படிலாம் பேசினாங்களோ இப்போ யாருமே பேசல, அந்த அளவுக்கு கரெக்டாக. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மனிதரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அவர் இவர்தான் வந்து இவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். தோத்தீங்களா? என்ன பண்ணீங்க? 2 பாயிண்ட்ல போயிடுச்சு. தோத்துட்டீங்க. சரி விடுங்க, இன்னொரு மேட்ச் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஐபிஎல் ஃபார்மேட்ன்றதுனால அவருக்கு வந்து இன்னொரு வாய்ப்புகள் இருக்கு. அவரே சிக்ஸர். அதாவது வந்து இது ரொம்ப முக்கியம். இந்த டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு பிரவீன் அண்ணன் தான் முழு ஏதோ சின்ன பையன் தான், தாடி இருக்கிறதுனால அப்படி தெரியும். அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இவரே நடத்தி இவரே கப் எடுத்துருவாரு நினைக்கிறேன். ஐயோ அதான் உண்மை. ஆனா அது இந்தியா மேட்ச் மாதிரி தான், ஃபைனல்ஸ்ல போய் தோத்துறோம். ஆமா, இல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஓகேண்ணா, ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரையா? விட்டு விட்டானா?